ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அங்கே சில காரியங்கள் தெளிவாக அங்கே போதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளே வந்துட்டாலே, நான் உள்ளே வந்துட்டாலே அது திருமண வாழ்க்கையை கெடுத்து அழித்து குட்டிச்சவராக்கக்கூடிய விதைகள் அவைகள். இந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ளே வந்துட்டு ஒரு மனுஷன் அப்படி வாழ்ந்தான்னாலே திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது, அழியறதுக்கான சாத்தியக்கூறு தான் அங்கே இருக்கிறது. அதனால தான் இந்த கிறிஸ்தவ போதனை ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், நிறைய கேள்விப்படுறோம். புருஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க? ரொம்ப அப்ரெசிவாக இருக்கிறார், ஒடுக்குகிறார், ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கிறார், நம்மளை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கறது இல்லை, கவலைப்படுறது கிடையாது. ரொம்ப ஆணாதிக்க உணர்வு ரொம்ப அதிகம் இருக்குது. ஆண் நான், நீ பெண்ணு, நான் சொல்கிறது நீ கேளு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், அப்படிப்பட்ட ஒரு ஷாவனிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்யூசிவாக இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இப்படியெல்லாம் தங்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அவர்கள் மேலே வருது. குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறார்கள், அன்கேரிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்களை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களை பற்றியும் சொல்கிறாங்க. பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஓவர் பேரிங்காக இருக்கிறாங்க, அவர்கள் ஆதிக்கம் செலுத்த பார்க்குறாங்க. புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தாங்க இஷ்டப்படி செய்யணும் அவர் அப்படின்ற மாதிரி புருஷனை ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, நான் தான் இந்த வீட்டில் பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தால் பிரச்சனைங்க. நீங்கள் சொல்லி தான் தெரியுமா நீங்கள் தான் பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு? இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கு. அதாவது அப்படிப்பட்ட ஒரு இது நடக்குதுங்க. அந்த அம்மா ஆதிக்கம் செலுத்த பார்க்குது. இவர் பாவம் என்ன பண்ணுறாரு? நான் தான் பேண்ட்டு மாட்டிருக்கேன், நான் தான் பேண்ட் தினந்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பேண்ட்டிங்க நான் தான் மாட்டியிருக்கிறேன்னு. ஏன்னா அந்தம்மா விட மாட்டேங்குது, இந்த ஆளை போட்டு தம்பு கீழே வச்சிருக்குது போல இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெண்கள் மேலே அந்த ஒரு குற்றஞ்சாட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர்கள் சுதந்திரமாக செயல்படணும், தன்னிச்சையாக செயல்படணும். புருஷனை எதுக்கும் கேட்க வேண்டியதில்லை. புருஷனை கேட்காம, மதிக்காமல், ஆலோசிக்காமல், அவர் சொல்கிறதுக்கு எதுக்கும் கீழ்ப்படியாமல் நாம் தன்னிச்சையாக நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். மனைவிகள் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது பாருங்கள். அவருடைய இஷ்டத்தின்படி செய்யணும், அவர்கள் நினைச்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் பாவம். அதாவது தான் நான் என்கிற இந்த உணர்வு அதுலேருந்து தான் வருது பாருங்கள். நான் என்கிற உணர்வு அது போகணும் பாருங்கள். எப்படி எண்ணணும்? ஆமாம், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் வேலைக்கு போகிறேன், நான் தான் ஆயிரக்கணக்கில் சம்பாரித்து கொண்டாடுறேன், லட்சக்கணக்கில் சம்பாரித்து கொண்டாடுறேன். ஆனால் நான் எப்படி யோசிக்கணும்? இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம், என் குடும்பத்துக்கு எப்படி நல்ல காரியங்களை செய்யலாம், அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல வீடை கொடுக்கலாம், நல்ல வசதியை கொடுக்கலாம், நல்ல சாப்பாடை கொடுக்கலாம், நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு எப்படி உண்டாக்கலாம். மனுஷன் பாருங்க எப்படி யோசிக்கிறான்னு. தன்னை பற்றி நான் சம்பாரித்தா நான் என்ன வேணா பண்ணிக்குவேன், நீ யார் கேட்குறதுன்னு போகாமல் அவன் எப்படி யோசிக்கிறான்? இதை வச்சு நான் இவர்களுக்கு நான் என்ன செய்யலாம், என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான். மனைவியும் அப்படி யோசிக்கணும். அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க. மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்தால் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டுருதா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு அம்மா சொன்னிச்சான் பாருங்க, என் சம்பளம் நீ ஒன்றும் கேட்கக்கூடாது, என் சம்பளம் என் அக்கௌண்ட்டு, நான் அதை வச்சு என்ன பண்ண செய்வேன், நான் சீட்டு போடுவேன், புடவை வாங்குவேன், நகை வாங்குவேன், நான் என்னமோ பண்ணுவேன், நீ யாருக்கு? நான் சம்பாரித்தேன், நான் சம்பாரித்ததை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு தான். உருப்பிடுமா அது குடும்பம்? கஷ்டம். ஏன்னா அந்த நான் எதிர் வந்துச்சு இல்லை, அழிவுக்கான வித்துக்கள் அவைகள். அது நாளைக்கு எங்கேயா கொண்டு போய் முட்டி மோதி போய் சச்சரவில் நிற்கும் பாருங்க. நம்ம ஊரில் முட்டி மோதிட்டு ஒரே கூடை கீழே இருப்பாங்க, ஆனால் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அப்படியே வெளியே அப்படியே காமிச்சிக்குவாங்க, நாங்கள் புருஷ மனைவியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உள்ள சமாதானம் சந்தோஷம் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் பாவத்தினுடைய அறிகுறிகள். அங்கே உள்ள பாவம் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால அந்த கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை அங்கே பார்க்க முடியல, கிறிஸ்துவ அது பிரதிபலிக்கலை. இவர் என்ன சொல்கிறது? நான் என்ன கீழ்ப்படுகிறது, நான் நினச்சதை செய்வேன் அப்படின்னு போனால் அப்போ அங்கே கிறிஸ்துவை பார்க்க முடியாது. கிறிஸ்துவனுடைய எந்த குணமும் அங்கே இல்லை. கிறிஸ்து பிதாவுக்கே கீழ்ப்படிஞ்சார், அவர் சமமாக இருந்தும் கீழ்ப்படிஞ்சார். நாங்கள் என்ன சொல்கிறோம்? வேதம் என்ன போதிக்குது? கணவனும் மனைவியும் ஈக்குவலாக. ஆமாம், ஈக்குவல். ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ரெண்டு பேரும் விசுவாசிகள், ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க.
ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ரெண்டு பேருக்கு அந்த வித்தியாசம் இல்லை, ஈக்குவல். ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தர் கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்ல அதே மாதிரி தான் அப்படிங்குது. இருக்கீங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. எங்கேருந்து வருது இந்த பாவம், எங்கேருந்து வந்ததுன்னு காண்கிறதுக்கு ஆதியாமத்துக்கு திருப்போம். ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்கே தானே பாவம் பிரவேசிக்குது உள்ள. அதை வாசிக்கிறேன் பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதாம் எவ்வளோ பாவம் செஞ்ச பிறகு, விலக்கப்பட்ட கனியை புசித்த பிறகு தேவன் அங்கே வந்து அங்கே அவர்களை விசாரிக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது சாத்தானை பார்த்து சொல்கிறார். ஏன்னா சொல்கிறார், சாத்தான் தான் அப்படி பண்ணிட்டான்னு. உடனே சாத்தானை கூப்பிட்டு சாத்தானுக்கு சில சாபங்களை அங்கே அறிவிக்கிறார் இல்லையா? சரி, அப்புறம் ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார். ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அப்புறம் மனுஷனை பார்த்து சொல்கிறார், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாவத்தை உள்ள விட்டதின் விளைவாக பலவிதமான சாபங்கள் அங்கே வருகிறது, பலவிதமான பாதிப்புகள் அங்கே ஏற்படுகிறது. குறிப்பாக 3 விதமாக. ஒன்று, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. கடைசியில் அவன் தோட்டத்திலேருந்து வெளியேற்றுறாரு. காவலுக்கு அங்கே கேருபீன்கள் வைக்கப்படுகிறது, உள்ளே வரக்கூடாது. தோட்டத்திலிருந்து வெளியேற்றி காட்டுக்குள்ளே அனுப்பப்படுகிறான் அவன். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உறவு கிடையாது. ஒவ்வொரு நாளும் உலாவி கொண்டிருந்தார் தேவன், அவனோடு சம்பாஷித்தார். இப்போ போச்சு, துண்டிச்சாச்சு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் செப்பரேஷன். ரெண்டாவது, த செப்பரேஷன் ஆஃப் மேன் அண்ட் நேச்சர். மனுஷனும் இயற்கையும் அங்கே பிரிஞ்சு விடுறாங்க. ஏன்னா இயற்கை இப்பொழுது ஒத்துழைக்க மாட்டேங்குது. இவன் முன்ன விதைச்சது விளைஞ்சுது, இப்போ விதைக்கிறது விளையுது. ஆனால் இது கெடுக்கிறதுக்கு முள்ளும் குறுக்கும் அதை விட வேகமாக விளையுது. அதை நெருக்கி போடுறதுக்கு, அதை கெடுத்து போடுறதுக்கு, அதனுடைய பலனை இவன் புசிக்காமல் ஆகிறதுக்கு பலவிதமான இடையூறுகள். அங்கே முள்ளும் குறுக்கும் முன்னால் விளையில இப்போ விளைய ஆரம்பிக்கிறது. அது சாபக்கேடாக இருக்கிறது. அப்போ செப்பரேஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன், மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது, துண்டிக்கப்படுகிறது உறவு. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு துண்டிப்பு. இயற்கை இவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறது. இவன் விதைச்சு அறுத்து நல்லா வாழ முடியல, முன்ன மாதிரி இல்லை. விளையுது, ஆனால் விளைய வேண்டிய விதத்தில் விளையில. களை எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அதுவே ஒரு வேர்வை சிந்த வைக்குது. மூன்றாவது, இது ரொம்ப முக்கியம், இதைத்தான் நம்ம கவனிக்கணும். மூன்றாவது என்னன்னா, செப்பரேஷன் பிட்வீன் மேன் அண்ட் உமன். மேன் அண்ட் உமன் இது எங்கே பார்க்குறோம்? 16ஆம் வசனத்தில். ஒன்று கற்ப வேதனை அதிகரிக்கும்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். ஏன்னா பெண்களுக்கு கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெறுறதுங்கிறது அவளுடைய வாழ்க்கையின் உச்சகட்ட ஒரு அனுபவம். அது ஒரு பெண்ணுக்கு அது நடக்கும்போது அவளுடைய மிகப்பெரிதான ஒரு நோக்கம் நிறைவேறுகிறது, ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதில் பிரச்சனை, அதில் வேதனை இருக்கலாம், ஆனால் ரொம்ப பெருகுன்றார். அது ரொம்ப அதிகமாக இருக்கும், தாங்க முடியாதபடி இருக்கும். இன்னும் கேட்டால் அதில் ஆபத்துகளே இருக்கும். முதல் பிள்ளையை பெறத்துக்குள்ளே ஒரு கண்டத்தை தாண்டுற மாதிரிங்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சாபத்தில் ஒரு பகுதி. ஆனால் அதை விட பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா, அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்தில். பெண்ணுக்கு சொல்லப்பட்ட ரெண்டாவது ஒரு காரியம், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இதனுடைய அர்த்தம் என்ன? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னா என்ன ஆசை? என்ன விதமான ஆசை? சிலர் சொல்கிறாங்க, ஒரு ஆணை பெண்ணு விரும்புகிறா இல்லையா, அல்லது பெண்ணை ஆண் விரும்புகிறான் இல்லையா, அந்த மாதிரி ஆசை, இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசை, ஒரு செக்ஷுவல் டிசையர், அந்த மாதிரி ஆசை அப்படிங்கிறாங்க. நீ அவனை விரும்புவ, ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அந்த மாதிரி ஒரு டிசையர் சாபம் கிடையாது. அது சாபம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுளே வச்சிருக்காரு மனுஷனுக்குள்ள. ஏன்னா திருமண வாழ்க்கையில் சில இன்பங்களை, நியாயமான இன்பங்களை அவன் நன்றாய் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த
ஒரு பெண் ஆணை விரும்புவது, ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதுன்ற அந்த ஒரு டிசைரை மனுஷனுக்குள்ளே வச்சு உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனுக்குள்ளேயும் மனுஷிக்குள்ளேயும். அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அது நல்லது. அது கெட்டது இல்லை, நல்லது. அது சாபத்துக்கு முன்னாலேயே வந்துருச்சு. அது மனுஷன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாலேயே வந்துருச்சு. அது ஒரு ஆசீர்வாதம். கடவுள் அந்த இன்பத்தை திருமண வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு வச்சுருக்காரு. அதனால தான் ஒரு ஆசை தூண்டப்படுகிறது அங்கே. எதிரினத்தை பார்க்கும்போது இல்லையா, ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது ஒரு ஆசை உண்டாகிறது. அது திருமண வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேணும்னு கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ அது சாபம் கிடையாது. அந்த ஆசையை சொல்லலைங்க. உன் ஆசை அவனை பற்றி இருக்குன்னா அந்த விதத்தில் ஆசைப்படுவா அப்படின்றத சொல்லலை. ரெண்டாவது, சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவனுடைய ஆதரவை அவன் இவளை அரவணைத்து மூடி பாதுகாத்து அவளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அப்படி அவன் நடத்துவான்று அதை ஆசைப்படுறா. அந்த ஆசையை தான் சொல்லிடுறீ. அப்படி ஆசைப்படுவாள், ஆனால் அவன் அவளை ஆண்டு கொள்வான் கிடையாது. அந்த ஆசையும் கடவுள் ஏற்கனவே வச்சு தான் உண்டாக்குனார். ஏன்னா மனுஷனுக்காக மனுஷியை உண்டாக்குனார். மனுஷனை தான் முதல்ல உண்டாக்குனார். உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அப்போ ஏற்ற துணைனா என்ன? இவ இல்லாமல் இவன் கம்ப்ளீட் ஆக முடியாது. இவனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இவனை முழுமையடைய செய்வதற்கு அவள் தேவைப்படுகிறாள். அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். அப்போ அவள் இவனை சார்ந்து வாழும்படியாக, இவனோடு கூட வாழும்படியாக, இவன் அவளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக, அவளை பாதுகாக்கும்படியாக, அவளுக்கு ஒரு அரணாய் இருக்கும்படியாக, அவளுக்கு எல்லாவற்றையும் தருகிறவனாக இருக்கும்படியாக மனுஷனை உண்டாக்கிட்டாரு. அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடியவளாக, அந்த ஆதரவில் வாழக்கூடியவளாக பெண்ணை உண்டாக்கிட்டார் கடவுள். அப்போ அந்த ஆசையும் சாபம் கிடையாது, அது கடவுள் வச்ச அந்த ஆசை. அப்போ ஆசைனா என்ன? இது என்ன ஆசை? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்றாரு. என்ன ஆசை? என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கணும்னா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போனோம். இந்த ஆசைங்கிற வார்த்தை 3:16 வர்றது இல்லாமல் 4:7 ஆதியாகமம் 4:7 இன்னொரு தடவை வருது. 3:16 தவிர முதல் 5 புஸ்தகங்களில், வேதத்தின் முதல் 5 புஸ்தகத்தில், மோசேயின் புஸ்தகம்னு சொல்கிறாங்களே, டோரான்னு சொல்லுவாங்க இந்த எபிரேயர்கள், இந்த முதல் 5 புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான புஸ்தகங்கள் இது. இன்னும் கேட்டால் யூதரில் சிலர் வெறும் அதை மட்டும் தான் நம்பினாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ இந்த முதல் 5 புஸ்தகத்தில் 3:16 தவிர ஒரே உறவு தான் அந்த ஆசைன்ற வார்த்தை வருது. அந்த ஆசைங்கிற வார்த்தை எங்கே வருது? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வருது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 3:16 என்ன சொல்லுதுன்னு புரியும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நல்ல கவனிங்க, இது எங்கே யார்கிட்ட சொல்கிறாரு? காயின் இடத்துல சொல்கிறாரு. காயினும் ஆபேலும் பலியில் கொண்டு வர்றாங்க. ஆபேலுடைய பலியை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா கத்தர் கற்பித்த முறைப்படி அவன் கொண்டு வர்றான். தோலுனால் நாடையை உண்டு பண்ணி அவர்களை போத்தினாரு. அப்போவே காமிச்சிட்டாரு, உன் பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அது மூடப்பட முடியாதுன்றதை காமிச்சிட்டாரு. ரத்தம் சிந்துதலை பற்றி ஏதோ போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அது வழியாக தான் கடவுள்கிட்ட வர முடியும். தகுதியற்றவர்கள் ஆயிட்டாங்க, தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டாங்க. இப்போ கத்தரை ஆராதிக்க வர்றாங்க. எப்படி வரணும்? ரத்தம் சிந்துதல் மூலமாக. நான் பாவி, என்னுடைய பாவத்திற்காக ஒரு பலி தேவைங்கிறத அங்கீகரிக்கும்படியாக சொல்லிட்டாரு. அப்படி தான் வர முடியும்னு சொல்லிட்டாரு, கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆபேல் அதன்படி வர்றான், காயின் அதன்படி வரல. அவன் தோட்டத்தின் கனிகளை கொண்டு வர்றான். கத்தர் அவனை ஏற்றுக்கொள்ளலை. அவனுக்கு கோபம் வந்துருச்சு, முகநாடியே மாறிடுச்சு, கொலை வெறி வந்துருச்சு உள்ள. அவனை பார்த்து சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? என்ன சொல்கிறார்? ஆக்சுவலாக, அப்பா நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்ச அவனை மாதிரி ஒரு பலியை நீயும் கொண்டு வந்தீனா, அந்த உள்ளத்தோடு அந்த விசுவாசத்தோடு அந்த முறைப்படி நீ வந்தீன, வேண்டிய முறைப்படி வந்தீங்கன்னா நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா? உன்னை என்ன சும்மா இருக்கிறேன்? நான் கிடையாது. நான் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறியே. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டியோ? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். உன்னை ஏன் உனக்கு கோபம் வருது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ நன்மை செய்யாதிருந்தால், அப்படி செய்யலைன்னா ஜாக்கிரதையாரு, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவத்தை எப்படி வர்ணிக்கிறாரு கத்தர்? வாசப்படியில் படுத்திருக்கிற ஒரு காட்டு மிருகத்தை போல வர்ணிக்கிறாரு. ஒரு காட்டு மிருகம் உங்கள் வாசப்படியில் படுத்திருந்தா அப்படி இருக்கும். ஒரு சிங்கமோ புலியோ உங்கள் வாசப்படியில் படுத்து உருன்னு இருந்ததுன்னு அப்படியே இருக்கும். எந்த நேரமும் பிச்சு பீராண்டி கடிச்சு திங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி வர்ணிக்கிறார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்,
அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அந்த பாவத்தை அவன் சொல்றாரு, ஏன்னா அதுக்கு பின்னால பிசாசு இருக்கிறான். அவனுடைய ஆசை உன்னை பற்றி, அவன் உன் மேல ஆசைப்படுறான், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்ப அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்றாரு. அதாவது பிசாசானவன் அந்த பாவத்தின் பின்னால் இருந்து கொண்டு இவன் மேல, காயின் மேல ஆசைப்படுறான். எந்த விதத்தில் ஆசைப்படுறான்? அந்த லைனை பார்த்தீங்கன்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு இருக்கு இல்லையா? 3:16 பாருங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ரெண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் சேமா இருக்குது. ரெண்டும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சென்டென்ஸ் சேம். இதை வேத வல்லுநர்லாம் சொன்ன, இது ஒரு லிட்டரரி டிவைஸ்னா எழுதப்பட்ட விதத்தை வேணும்னு அப்படி எழுதுறாங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா அதை புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அங்கே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்றதுனுடைய அர்த்தம் புரியணும்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீங்க சொல்லியிருக்க காயினுக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா இதை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம், அது லிட்டரரி டிவைஸ்னுவாங்க. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது. அங்கே அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இருக்கிறது, நீ இவன் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லுது. சரி, அப்போ என்ன ஆசை? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்லியிருக்க காயினுக்கு என்ன மாதிரி ஆசை? பிசாசு எதை ஆசைப்படுறான்? இவனுக்குள்ள இவனுடைய மனதை ஆக்கிரமித்து, இவனுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து, அதை டோட்டலாக கெடுத்து, கோபத்தை உண்டாக்கி, எரிச்சலை உண்டாக்கி, கொலை வெறியை உண்டாக்கி, செய்யத்தகாத குற்றத்தை செய்யும்படியாக அவனை தூண்டும்படியாக ஆசைப்படுகிறான். இவனுடைய பொழப்பையே கெடுக்கிறதுக்காக, இவனுடைய எதிர்காலத்தையே நாசமாக்குறதுக்காக, இவனை கெடுத்து குட்டிச்சவராக்குறதுக்காக அவன் ஒரு நாடோடி மாதிரி தெரிய வேண்டியதாகிடுச்சு. பிறகு அப்படிப்பட்டவனாய் இவனை ஒன்றுலாதவன் ஆக்குறதுக்காக, அதான் பாருங்க பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, திருட கொல்ல அப்படி வர்றான்னு வேதவசனம் சொல்லுது. அழிக்க வருகிறான் அவன். அதான் பிசாசுடைய வேலை. ஒரு காட்டு மிருகம் போல அந்த பிசாசானவனை வேதவசனம் வர்ணிக்கிறது. பாவத்தின் மூலமா வர்றான். இவனுடைய வாழ்க்கையை கெடுத்து, இவனுடைய எண்ணத்தை கெடுத்து, மனதை கெடுத்து, இவனுடைய செயலை பாதிக்க பண்ணி, இவனை தகாத காரியத்தை செய்ய வச்சு, கொலையை பண்ண வச்சு, இவனை ஒரு நாடோடி மாதிரி ஆக்கி, நாசமாக்கி, இவனுடைய சந்ததியா அழிஞ்சு போகும்படியாக, இவனை கெடுக்கும்படியாக அவன் திட்டமிட்டு இருக்கிறான். கர்த்தர் எச்சரிக்கிறார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு. அப்ப இதை அப்படியே கொண்டு வந்து 3:16 அப்ளை பண்ணுங்க. இதே மீனிங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன அர்த்தமோ அதே அதில் போடுங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னா, அந்த பெண் பாவம் உள்ள வந்த பிறகு, பாவத்தில் விழுந்து போன பிறகு, ஒரு தவறான கெட்ட ஒரு ஆசையை உடையவளாய் மாறி விடுகிறாள். என்ன ஆசை? புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, தான் நினைக்கிறபடி செய்து, தன்னிச்சையின்படி அவன் வாழ வேண்டும், அவன் மேல ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தன் ஆசை நிறைவேற வேண்டும் என்று அவன் மேல அப்படி ஆசைப்படுகிறாளாம். இருக்கிறீங்களா? என்ன பொல்லாத ஆசை பாருங்க. நல்ல ஆசையெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. புருஷன் ஆசைப்படுறதுக்கு, அவனுடைய ஆதரவில் வாழ்றதுக்கு, அவனுடைய நிழலில் வாழ்றதுக்கெல்லாம் கர்த்தர் ஆசையை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்ல ஆசை. அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேதம். இப்போ படுற ஆசை பாவத்தின் மூலமாய் வந்த ஒரு பொல்லாத ஆசை. புருஷனை தன்னுடைய, அதுதான் பாருங்க, இப்போ கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு சில வீடுகளில் கத்தை கொடுத்துட்றாங்க. இதை பாரு, நாளே நீ அவனை உட்காருனா அவன் படுத்துக்கணும், அந்த மாதிரி கண்டிஷனில் வைக்கணும். இல்லைன்னா உங்கள் தாத்தா பண்ண மாதிரி மீசியை முறுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என்ன மிரட்டுறாரு பாரு, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. கேள்விப்படுறேன் நான். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிற பாட்டிகள், வேத வசனத்தை எடுத்துக்கிட்டு வாசிக்கிற பாட்டிகள், பாட்டு பாடுற பாட்டிங்க எல்லாம் இப்போ 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற பாட்டிகள். ஆனால் பைபிள் தெரியல, எவரும் இவர்களுக்கு போதிச்சது கிடையாது. இந்த மாதிரி 3ஆம் அதிகாரத்தில் போய் இதெல்லாம் கண்டு கொண்டது கிடையாது. இந்த தவறான ஆசையை பிசாசு பாருங்க பாட்டி மூலமாக ஏற்றுறான், இல்லை ஏதாவது ஒரு ஆண்டி மூலமாக ஏற்றுவான். அதான் நிறைய ஆண்டிங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்பா சைடில் அம்மா சைடில், அப்புறம் பாட்டிங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாவம் எங்கேயோ அடி உதப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த புருஷங்கிட்டையும் மாட்டி அவன் ஆண்டு கொண்டு அவன் இப்போ எழுத்து வாங்கியிருக்கிறான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பேத்தியை ரெடி பண்ணணும்னு பார்க்குறாங்க இவங்க. இவளும் அடி வாங்கக்கூடாது, இவளை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து இவளுக்குள்ள அதை போதிச்சு அனுப்புகிறாங்க. பிசாசு இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க.
பைபிளை போதிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு போனாலும் அங்கே இதை பற்றி ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அங்கே வேற என்னமோ நடக்குது. 3வது வானத்தில் யார் இருக்கிறா, 7வது வானத்தில் யார் இருக்கிறா, வேண்டாத கதை. அதனால் என்ன ஆகுது, பிசாசானவன் நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுது. அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா உன்னை கெடுக்கிறதுக்காக அவன் ஆசைப்படுறான். உன்னை ஆக்கிரமித்து, உன் மனதை ஆக்கிரமித்து, எண்ணத்தை ஆக்கிரமித்து, செயலை ஆக்கிரமித்து, உன்னை பொல்லாத காரியத்தை செய்ய வச்சு உன் வாழ்க்கையே எதிர்காலத்தையே நாசமாக்க ஆசைப்படுறான் அவன். ஜாக்கிரதையாருன்றாரு. அதே தூக்கி அப்படியே 3:16 போட்டிங்கன்னா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்றாரு. அது என்ன மாதிரி ஆசை? ரெண்டும் ஒரே மாதிரி எழுதியிருக்கு பாருங்க. என்ன மாதிரி? இதே மாதிரி கெட்ட ஆசை. புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் சொல்கிறபடி செய்யணும், தான் இஷ்டப்படி நடக்கணும், தான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு வீட்டை மாற்றணும்னு சொல்லி அந்த ஒரு ஆவி உள்ள வேலை செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி செய்யும்போது அவன் சும்மா இருப்பானா? கடவுள் பாருங்க அப்படி உண்டாக்கல. பெண்ணை அப்படிப்பட்ட ஆசை உள்ளவளாக உண்டாக்கல. இந்த ஆசை பாவத்திலிருந்து வந்தது, பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நீ அவனை ஆசைப்படுவ, புருஷன் பேரில் இருக்கும் ஆசை, அவன் உன்னை ஆண்டு கொள்வான்றாரு. அந்த மாதிரி ஆண்டு கொள்ளும்படியாகவும் புருஷனை கடவுள் உண்டாக்கல. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ போதனையில் ஆண்டு கொள்றதுன்னா என்ன மாதிரி ஆண்டு கொள்றதுன்னா, ஒரு தேசத்தை ஆள்றவங்க, ஒரு நாட்டை ஆள்றவங்க எப்படி ஆள்றாங்க? எல்லாருக்கும் வேலை இருக்குதா? எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி இருக்குதா? எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்குதா? எல்லாருக்கும் போதிய அளவுக்கு எல்லாம் இருக்குதா? பாதுகாப்பு இருக்குதா? எந்த எதிரியும் தாக்கி எதுவும் பண்ணிடக்கூடாது இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும். ரோடு இருக்குதா? பஸ் இருக்குதா? பிளேன் இருக்குதா? வசதி இருக்குதா? இப்படி தான் ஆள்றாங்க. ஆள்றதுன்னா உட்காந்துட்டு நான் தான் ராஜா, நான் சொல்றது நீ செய், அப்படி இல்லைங்க. அவங்க காலங்காத்தால் எந்திரிச்சு வேலையில் இறங்குறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. என்னெல்லாம் செய்யணும், எப்படிப்பட்ட வசதியெல்லாம் ஏற்படுத்தணும், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீக்கிறது, தண்ணி இல்லாத பிரச்சனை எப்படி தீக்கிறது, வேலை இல்லாத பிரச்சனை எப்படி நீ தீக்கிறதுக்கு திட்டம் போட்டு ஆளுகளை கூப்பிட்டு பேசி, அதுதான் ஆளுகை. அப்போ ஒரு புருஷனை எப்படி ஆளும்படியாக கடவுள் வச்சாரு? அன்பினால் ஆளும்படியாக, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவனாக, குடும்பத்தை கவனிக்கிறவனாக, ஆணாதிக்கத்தை கொண்டு குடும்பத்தில் நுழைக்கிறவனாக அல்ல, தன்னை அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு தன்னுடைய உரிமைகளை கூட விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய ஆசையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் நிறைவேறட்டும், இவர்களுடைய கனவுகளை நான் நினைவாக்கட்டும், என் பிள்ளையுடைய கனவை நினைவாக்கட்டும், மனைவியுடைய கனவை நினைவாக்கட்டும் சொல்லி அதற்காக ஆசைப்பட்டு செயல்படுற மாதிரி அவனை கடவுள் உண்டாக்கி இருந்தார். அப்படிதான் அவன் ஆண்டு கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அப்படி ஆண்டு கொள்றவனா தான் கடவுள் அவனை உண்டாக்கி இருக்காரு. அதான் டிசைன், கடவுளுடைய டிசைன். அவன் ஆண்டு கொள்ளணும், ஆமா. ஆனா எப்படி ஆண்டு கொள்ளணும்? ஒரு நல்ல ஆட்சியாளனை போல. வீட்டில் எல்லாம் இருக்குதா? அரிசி இருக்குதா? பருப்பு இருக்கா? வாடகை கட்டியாச்சா? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியாச்சா? ஹலோ, எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டியாச்சா? காலேஜுக்கு போகுது பிள்ளை 2 வருஷம் பொறுத்து, அப்போ எப்படி நான் ஃபீஸை கட்ட போகிறேன்? அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? எப்படி ரெடியாக போகிறேன்? கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்? அதற்காக ஒரு ஜெபம், அதுக்காக ஒரு விசுவாசம், அதுக்காக ஒரு நம்பிக்கை, அதுக்காக ஒரு முயற்சி. பாருங்க, அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஆண்டு கொள்றோம்னா உட்காந்துக்கிட்டு நான் சொல்லுவேன் நீ செய். கோழி ஆயிடுச்சா? மீனை வறுத்தாச்சா? கொண்டா, நான் தண்ணி அடிச்சுட்டு வந்துருக்கிறேன், நான் சொன்னா இங்கே வந்துடணும் மீன். இப்படிதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க சிலர். அதனால தான் குடும்பம் நரகம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறான்? என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, ஆனால் வீட்டுக்கு வரும் கோழி சரியாக ரெடியாக இருக்கணும், வறுத்து வச்சுருக்கணும். ஒரு நயப்பைசா நான் கொடுக்க மாட்டேன். அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு நான் கேட்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவே தெரியும். உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் எங்கேருந்து போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வை. கேட்டா நான் ஆம்பளை. அப்படி ஆளை சொல்லி உண்டாக்கல கடவுள். எப்படி ஆளை சொல்லி உண்டாக்கி இருக்கிறாரு? அரவணைச்சு, ஆதரவு அளித்து, தேவைகளெல்லாம் சந்தித்து, கரிசனை உள்ளவனாக இருந்து, தன்னை காட்டிலும் தன் மனைவியும் பிள்ளைகளையும் பெருசாக நினச்சி, தான் தான் சம்பாதிக்கிறான், தான் தான் எல்லாம் பண்ணுறான், தான் என்ன நினச்சாலும் சாப்பிட்லாம், என்ன வேணா வாங்கி உடுத்திக்கலாம், எங்கே வேணா போகலாம், யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஆனாலும் தன்னை அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு இது சரியா பரவாயில்லையான்னு கேட்டு தான் செய்கிறான். ஏன்னா அவர்களுக்கு அது மூலமாக நன்மை உண்டாகணும். அதனால் இவனே மனமும் தன்னை மற்றவர்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு கீழ்ப்படுகிறான் அவர்களுக்கு. இருக்கீங்களா? ரொம்ப ஆண்கள்லாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. பெண்களும் அப்படிதான். பெண்களை இந்த மாதிரி புருஷனை இப்படி கைக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சு
ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி உண்டாக்கல. மனைவி எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? இந்த புருஷனுடைய அன்பில் அரவணைப்பில் வாழும்படியாக அவன் அவளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க, இவள் அவளுடைய நிழலில் வாழ, அவனுடைய பாதுகாப்பில் இருக்க, அவனுடைய அரவணைப்பில் இருக்க, அப்படி ஒரு ஏற்ற துணையாய உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ அதுதான் பாருங்கள், அங்கே தான் கோளாறு வந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள்கிட்ட பிசாசு வர்றான், வந்து எல்லா கனியும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான்னு அவர் சொல்கிறா. இல்லை இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேணான்னு சொன்னார். ஏன் புசிக்க வேணான்னு சொன்னார்? ஏன்னா அவரை மாதிரி நீ ஆயிடுவேன், இதை புசிச்சுன்னா நீ கடவுளை மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிறான். ஏற்கனவே அவர்கள் கடவுள் மாதிரி தான் சிரித்திருக்கிறாரு இவங்களை. இவன் பொய்யன் பாருங்க, அப்படி சொல்கிறான். உன் கண்ணு திறக்கப்பட்டுருமாக்கும், அப்படி ஆகும் இப்படி ஆகும், நீ அப்புறம் அவரை மாதிரியே மாறிடும். அதனால தான் உன்ட்டு இதை விலக்கி வச்சிருக்கிறார், இந்த விலக்கப்பட்ட கனி. அதனால தான் உன்ன மாதிரி அவரை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பொய்யை சொல்லி ஏற்றி தாராளமாக புசிக்கலாம்ன்றான். உடனே என்ன பண்ணியிருக்கணும்? புருஷன்கிட்ட தான் கடவுள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தாரு. மனுஷனை உண்டாக்குனப்ப இவ இல்லை, ஆதாமை உண்டாக்கி முதல்ல அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 15ஆம் வசனத்துலேருந்து எல்லாம் அவனுக்கு சொல்லிட்டாருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டார். பெண் இடத்துல பேசவே இல்லை ஆண்டவர். ஏன்னா இவன் தான் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து என்னெல்லாம் செய்யணும்னு அவன் தான் சொல்லணும். அப்படி வச்சுட்டார், அதுதான் சிஸ்டம். இவன் ஒரு பாஸ்டர் மாதிரி வச்சுட்டார். குடும்பத்தை கூப்பிட்டு போதிக்கணும். இவன் சொல்லணும், இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், இப்படி இருக்கணும்னு போதிக்கணும். அப்படி வச்சுட்டார் கடவுள். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன நீ கடவுள் சொன்னதுக்கு விரோதமாக சொல்கிற, நீ என் புருஷன் எனக்கு சொல்லியிருக்காரு ஏற்கனவே, அவரை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்க வேணாமா? அவளுக்குள்ள அந்த பாவம் நுழைஞ்சிருச்சு பாருங்க. தன்னிச்சையாக நான் செயல்படும். அந்த ஆள் என்ன கேட்கறது? எனக்கே விளங்குது நல்லா இந்த ஆள் சொல்றது, அவன் சொல்றது நல்லா விளங்குது. அவன் என்ன கேட்கறது? எனக்கு என்ன அறிவு இல்லையா? நான் ஈக்குவல் இல்லையா? நான் சமம் இல்லையா? நான் அவனுக்கு அடிமையா? நானே தன்னிச்சையாக செயல்படலாம், அவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எடுத்து புசிச்சுட்டு அவனுக்கும் கொண்டு போய் தர்றான். அவனும் பாருங்க வாங்கி புசிச்சிருக்கிறான். கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டான். இப்படிதான் பிரச்சனையே நடந்தது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இதனால தான் வீட்டுக்கு வீடு பிரச்சனை. இதனால தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை. ஏன்னா பாவம் அங்கே வேலை செய்யுது, பாவம் தலை தூக்குது. ஆமாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானத்தான எடுத்திருக்கிறோம், ஆவியில் நிரம்பி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் பாருங்க, தொடர்ந்து ஆவியில் நிரம்பி கொண்டு இல்லைன்னா, வசனத்தினால் நிரம்பி கொள்ளலைன்னா பாவத்துக்கு அங்கே இடம் உண்டாகிடுது. பாவம் அப்படி இப்படி சந்து பூந்தில் பூந்து பிசாசான பொல்லாதவன் பாருங்க, எங்கெங்கே கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் பூந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். விட்டிங்கன்னா கடிச்சு கோதறி நாசமாக்காம விட மாட்டான். அவன் வாசற்படியில் படுத்து கிடக்கிற ஒரு காட்டு மிருகம் போல. உஷாரா இல்லைன்னா போச்சு. அதனால தான் பெண்கள் உரிமை இயக்கங்கள்லாம் இப்போ வந்ததுங்க. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பெண்கள் தங்களுடைய உரிமை, தங்களுடைய இது, ஏன் பெருமை, ஏன் உரிமை, ஏன் இஷ்டம், நான் இஷ்டப்பட்ட செய்ய அவன் என்ன கேட்கறது அப்படிங்கிறது வந்துருச்சு. காலகாலமாக ஏவாள்லேருந்து வந்துருச்சு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, the ubiquitous nature of this problem is evidence that this is the source. ubiquitous natureனா இந்த பிரச்சனை பெண்கள் மத்தியில் ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் ubiquitous நேச்சர்ன்றாங்க தியாலஜியில். எல்லா இடத்துலையும் எல்லார் மத்தியிலையும் இருக்குது, எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்குது. இந்த கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது, அந்த கலாச்சாரம் இல்லை, எல்லா கலாச்சாரத்திலையும் பெண் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது, புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்றது எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் தொடங்கி பாவத்தில் விழுந்த நாள் தொடங்கி இருக்கிறது. அதுவே ஆதாரம் என்னன்னா, இது இந்த பாவம் அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷர்கள் ஆட்கொண்டு கெடுத்து கொண்டிருக்கிறது. 100கணக்கான பேர் ஒரு வருஷம் திருமணம் பண்ணி கொள்கிறாங்க, 1000கணக்கான பேர் திருமணம் பண்ணி, நம்ம சபையிலே 40-50 திருமணம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான காரியம். அதே மாதிரி தான் ஆணாதிக்கமும் எங்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்கிறது. ஆண்கள் தங்களை பெருசாக நினைக்கிறாங்க, பெண்களை காட்டிலும் தாங்கள் உயர்வானவர்கள் நினைக்கிறாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. சரி, அப்போ எப்படி இதை தீர்க்கிறது? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? இதுலேருந்து எப்படி விடுபடுறது?
இந்த பாவம் உண்டாக்கிற அந்த பிரச்சனை குடும்பங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குதே, திருமண வாழ்க்கையை தோல்வியடை செய்து கொண்டிருக்கிறதே, பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்கிறதே. எப்படி இதுலேருந்து மீளுவது? எப்படி மீளுவதுன்னா அதுக்கு தான் பதில் ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம எப்படி மீள்வது? 2 பேர் ஆவியில் நிரம்பி ஞான பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் சங்கீதங்களாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படி வாழுகிறவர்களாக ஒரு பெரிய இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஆவிக்குரிய மாற்றம் அவர்களுக்குள்ள ஏற்பட வேண்டும். அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது.